இதுதான் ஆடாத்தோட செடி. இது வந்து அதோட பூ. ஆடாத்தோடையும் 5 மிளகும் சேர்த்து சாப்பிட்டா பாடாத வாயும் பாடும்னு நம்மளுக்கு பெரும் பழமொழி இருக்குது. இந்த ஆடாத்தோடை வந்துட்டு சளி, இருமல், காய்ச்சல், நுரையீரலில் இருக்கிற சளியை வெளியேற்றுற தன்மை இந்த ஆடாத்தோடைக்கு உண்டு. இது வந்துட்டு ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது. இந்த ஆடாத்தோடையில் வந்துட்டு கஷாயம் பண்ணி குடித்தோன்னா 3 நாளில் எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரியாயிடும். அதுக்கும் மீறி சளி போகலை அப்படின்னா இதில் வந்து மணப்பாகு செஞ்சு அதை வந்து நம்ம குடிச்சிட்ருக்கலாம். இந்த இலைகளை நல்லா பொடிசாக நறுக்கி 100 கிராம் இலைகள் எடுத்து 800 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 100 ml தண்ணியாக சுண்டின பிறகு அதில் வந்து 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை சேர்த்து பாகாக காய்ச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மாதம் கூட கெடாமல் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலை வந்து நீண்டு இருக்கும், இந்த மாதிரி நல்லா பட்டையாக பச்சை கலரில். இதை வந்து நம்ம கிராமங்களில் வந்துட்டு உயிர் வேலியாக பயன்படுத்துவாங்க. நிலம் இருக்குது, இப்போ நெல் வயல் இருக்குது, இப்போ வேர்க்கடலை நிலம் இருக்குன்னா அதன் ஓரமாக வேலி ஓரங்களில் அடர்த்தியாக இதை நட்டு விட்டுருவாங்க. அது வளர்ந்து உயிர் வேலியாக இது செயல்படும். இது வந்து ஆடு கூட சாப்பிடாது. இதன் இலைகள் கசப்பாக இருக்கிறதுனால ஆடும் சாப்பிடாது. இது ஆடு தொடாத இலை. அதனால இது ஆடாத்தோடான்னு பேர் வந்திருக்கு.